இந்த புக்கை எழுதினதே அஜித் தான் அப்படி அந்த மாதிரி தானே. அந்த மாதிரி தட் ஃபெல்லோ இந்த ஊழல் எழுது புக்குனா அது அந்த ஆள் தான் எழுதிருப்பாப்ல. தட் ஃபெல்லோ டேஞ்சர். ஓகேவா? அதனால அவர் சொன்னும் போது அதில் முக்கால்வாசி பொய்யாக தான் இருக்கும். உருட்டுனா உருட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் கூட ரெண்டு பக்கம் இருக்க கருத்தையும் நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு எது கரெக்டு எது தப்பு அப்படின்றது இந்த இண்டிபெண்ட் ஆடிட்டில் வச்சு. பிகாஸ் ஸ்டாட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் ஃபன்னியாக பேசினாலும் கூட மக்களுக்கு போய் சேரும்போது அந்த கணக்கு இவங்க ஒன்று சொல்கிறாங்க அவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அட் லாஸ்ட் எங்கே சுற்றி வந்தாலும் இது பாதிப்பு அப்படின்றது மக்கள் தான். இப்போது செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா 3 முறை கட்டணம் ஏற்றியும் பற்றாக்குறை 56,000 கோடி இருந்தது அதிமுக காலத்தில். அதே நாங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 34,000 கோடியாக நாங்கள் குறைச்சிருக்கோம். இப்போ வட்டி பார்த்தீங்கன்னா 13% 9% நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதாவது அரசு கடன் ஏறுதுன்னு சொல்லுது. திரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா 12 மாவட்டங்களில் வறட்சிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புதிய அரசுக்கு இது ஒரு சவாலாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மை. அதாவது இதுதான் இன்னைய அண்டர் ரேட்டடான பட் மிக முக்கியமான செய்தி. ஏதாவது ஒரு திமுக அமைச்சர் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்திருந்தா நீங்க நினைக்கிறீங்களா கூந்தல்ல கூட அவன் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க? நீ பண்ண நீ பாடுற வெளியே போட்டுக்க முடியாது தெரியுமா? இந்த வீடியோலாம் உடனே காலி பண்ணி கட் பண்ணிருப்பானுங்க, முடிச்சு விட்டுருப்பானுங்க. அதை This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்ஸ் டைம்ஸ் டாக் வித் சந்தோஷ் ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்மளோட இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் திரு சிபி நவீன் அவர்கள். சார் வணக்கம். மதிமுக டிஎம்கே விட்டு வெளியே வந்தது. விஜய் பாஸ்கர் 10,000 பேரோட டிவிகேல போய் ஜாயின் பண்ணுது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிங்கான ஒரு விஷயமா? அது எப்படி சார் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதிமுக பொறுத்த அளவுக்கு ரொம்ப லேட்டாக அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு தான் நம்ம இதை சொல்லணும். பிகாஸ் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கூட்டணி தலைவர்களுக்கும் அவங்க நியாயமாக நடந்துக்கல அப்படின்றது தான் உண்மை. அது நம்ம வெளிப்படையாக பார்க்க முடிஞ்சுது. வெறும் ஓட்டுக்காக கன்வர்ஷன்ஸ்க்காக மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணி அமைச்சு வச்சுருந்தது. டிவிகே ஆட்சி அமைஞ்ச உடனே வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா டிவிகே ஆட்சி அமைஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அந்த எஸ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கெடியூல் காஸ்ட் பீப்புள், அதை சொல்லுவாங்க சமூக நீதி பேசிட்டு திமுக ஆட்சி வாயில் மட்டும் சமூக நீதியை பேசிட்டு அப்படியே ரோட்டில் விட்ட கதையாக டிவிக்கில் ஜாயின் பண்ண உடனே மினிஸ்ட்ரி ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வைகோக்கு வயிற்றுச்சலாக இருந்திருக்குமா இல்லையா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிலாம் கிடையாதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் தேவதூர் மாதிரி வைகோ அவர் கண்ணுக்கும் விஜய் பாஸ்கர் கண்ணுக்கும் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு அபத்தமான ஒரு விஷயமா இருக்கும் பேசும்போது. உண்மை என்ன? அதுதான் பவர் இருக்கும்போது என்ன பண்ணுவோம். இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யாராவது பவரில் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம ஒரு டச் வச்சுன்னு நினைப்போம். ஜென்ரலாகவே நம்ம கூட சாதாரணமாக சுற்றிட்டு இருந்துருப்பானுங்க. சரியா? நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் இவங்க அந்த மாதிரி வருவானான்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது ஹியூமன் சைக்காலஜி. சாதாரண மனிதர்கள் நம்மளே அப்படி இருக்கும்போது அரசியல்வாதிகள் பவர்ஸில் இருக்கவங்க பவர்லேயே இருந்தவங்க அவங்க ஒரு ஆளுங்கட்சிக்கிட்ட போயிட்டு அப்படி ஒட்டுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் தான். டிஎம்கே பொறுத்தளவுக்கு அடுத்த திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது அவர் ஏதாவது திருமணத்தில் போய் மட்டும் தான் ஒப்பாரி வைப்பார். ஸோ ஏதாவது ஒரு திருமணம் ஆமாம் இப்போ தேடின்னு இருப்பாங்க நேரத்துக்கு ஏதாவது மண்டபத்தில் திமுக நகர செயலாளர் வேணாண்டா, வட்ட செயலாளர் வேணாண்டா, கொட்டை செயலாளர் எவ்வளோ வேணான்னு பாருங்கள். அவனை திருமணத்துக்காக போய் மண்டபம் பெருசாக கூட அவசியம் இல்லடா, எப்படி சின்னதாக இருந்தால் கூட போகலாம். நான் ஒப்பாரி வச்சாகணும். மைக்கு மட்டும் ரெடி பண்ணேன். அதுவும் பாருங்கள், நான் மண்டபத்தில் தான் ஒப்பாரி வைப்பேன். அங்கே தான் ஒரு அந்த ஃப்ளோ வருது போல இருக்குது. சரியா? அறிவாலயத்தில் மீட்டிங் வைக்கிறதுக்கு வேலை கிடையாது. இதனாலேயே ஒரு கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னா எவனும் கூப்பிட மாட்டான் நிகழ்ச்சி. ஆமாம், சில பேர் எப்படி யோசிக்கிறான் அப்படின்னா, ஏன்டா எவ்வளோ பத்திரிக்கை வச்சு எவ்வளோ பேனர் வச்சு எவ்வளோ செலவு பண்ணாலும் நீங்கள் வருவீங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மண்டபம் அப்படின்னாலே வந்துடுறானுங்க. அப்போ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான், வேணும்னே 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் பண்ணுறானுங்க திமுக. இந்த மாதிரிலாம் நடக்குது.
சரியா? அடுத்தபடியாக வந்து மின்துறையில் வந்து வெள்ளை அறிக்கை விட்டுருந்தாங்க. அதில் வந்து 2.47 lakhs crores வந்து கடன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் 1.5 crores வந்து எங்கே போச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லி அமைச்சரே சொல்கிறாரு. இது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்குமா இல்லை ஜென்யூனான ஒரு ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறீங்களா? இல்லை, இது இன்னைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டா பாயிண்ட். ஆக்சுவலி நம்ம இது வந்து ரொம்ப டேட்டாவோட நம்ம பேசணும். மின்வாரியத்தோட மொத்த கடன் வந்து 2.4 லட்சம் கோடி. நீங்கள் சொன்னது போல அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொன்னது என்னன்னா 1.5 lakh crores எங்கே வந்து செலவானதுன்னு தடையமே இல்லைன்னு சொல்லி ஆகணும். எங்கே அது செலவானது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினோட குடும்பத்தில், ஸ்டாலினுக்கு சேர்ந்தவங்க வீட்லேயும் அவங்க சொந்தக்காரங்க வீட்லேயும் ஊழலாகவும் லஞ்சமாகவும் வெளிநாடுகள்லையும் எங்கேயாவது ஆமாம் எங்கேயாவது ஊழலில் அங்கே எங்கே வந்து லீக்கேஜ் அவங்க போயிருக்கோம். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்குமே தவிர அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. சரியா? ஆனால் சிலதெல்லாம் அப்படி தான். ஓகேங்களா? ஸோ ஆனால் ஒரு ஆறுதல்னா இந்த வருஷம் வந்து கட்டணம் உயராதுன்னு சொல்லியிருக்காங்க. தெரியுங்களா? இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் தான் அதுதான் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். இலவச மின்சாரமும் வந்து பார்த்தீங்கன்னா தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிர்மல்குமார். ஸோ இன்னொரு அலிகேஷன் வச்சார். அது மட்டும் கிடையாது, சோலாரில் வந்து எம்வி ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 lakhs வந்து வசூலித்து தான் அப்ரூவலே வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம கரண்ட்டை வந்து நீங்கள் மிச்சப்படுத்துறதுக்கு சோலார் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது இந்த சோலார் வைக்கிறதுக்கு 25 லட்சம் கனவு கொடுங்க. அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லை, என்னப்பா பிரச்சனை, எப்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வயிறு வலிக்குதுப்பா, ஒரு உச்சபட்சமாக போகும்போது உனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது, அது மாதிரி இருக்குதுடா, இது ஒரு 2 லட்ச ரூபா செலவாகும்டான்னு சொல்கிறான். வச்சு உதாரணத்துக்கு ஏதோ பண்ணோம். அந்த டாக்டர் வந்து இது 2 லட்ச ரூபா செலவாகும்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 20 லட்சம் நீ பணம் கொடுறான்னு சொன்னால் சொல்லுவேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கிட்னியை புடிச்சு கையில் வந்துடுவேன், வெளியில் லிவரை புடிச்சு வெளில வந்துடுவேன். இது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளாக நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நம்ம அதை பண்ணுறதுக்கே காரணம் என்ன அப்படின்னா இதை வந்து கட்டணம் கம்மியாகணும்னு. நீ அதை சோலாரே வைக்கிறது 20 லட்ச ரூபா கேட்குற அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய ஐயோக்க பேலாக இருப்பேன். உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் காசு கேட்க முடியுமோ வந்து பார்த்தோன்னா அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சுப்பா. இப்போ திமுக காரன் நீ பார்த்தோன்னா ஆனால் வணக்கண்ணே ஒரு 50 ரூபா கொடுறா, வணக்கம் சொன்னால் வணக்கம் திரும்ப சொல்ல மாட்டான் போல இருக்குது. இல்லை நான் சொல்லலை, மக்கள் அப்படி சொல்கிறாங்க. நல்லா இருக்கீங்கண்ணே, என்னப்பா எதாவது வச்சிருக்கியா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தானே பண்ணிட்டு இருந்தாங்க. பப்ளிக்குமே நம்ம பப்ளிக் பைட்ஸ் எடுக்கும் போது நிறைய பேர் சொல்கிறாங்க, வீடு வந்து நாங்கள் கட்டி முடிச்சு எல்லாம் முடிச்சிடும், ஆனால் அந்த டாக்குமெண்ட் வாங்குறது லட்சக்கணக்கில் கேட்குறாங்க. தொட்டதுக்கெல்லாம் பணம்ப்பா, லஞ்சம். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்பரன்சியான ட்ராமாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா என் பதில் வந்து டிரான்ஸ்பரன்சியோட அரசியலும் கலந்துருக்கு. அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ ரெண்டையும் நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஒரு புதிய அரசு வந்து பார்த்திங்கன்னா பழைய அரசோட கணக்கை வந்து வெளியிடுறது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம்தான் சந்தோஷம். ஆனால் இங்கே கிரிட்டிக்கலான ஒரு ஆனஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எண்கள் இன்னும் அரசோட எண்கள் மட்டும்தான். நான் எப்பவுமே சொல்கிறது தான், நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். சிஏஜி மாதிரி இண்டிபெண்ட் ஆடிட் செய்து தான் இவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. சரிங்களா? ஆனால் வந்து இந்த ஆப்போசிட்டில் கருத்து சொன்னான் பாருங்க ஒருத்தன், ஓகேங்களா, மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபெல்லோ இன் த வேர்ல்டு. ஓகேவா? பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியிலேயே இஃப் யூ டேக் பீப்புள் பொலிட்டிக்கல்லே யாரும் டேஞ்சர், தட் பர்சன் வெரி டேஞ்சர் ஃபெல்லோ. புரியுதா? ஊழல்லையே ஊறி போன மாஸ்டர்ஸ். இந்த விவேகம் படத்தில் வந்து அஜித் அந்த படம் அஜித் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு புக்கில் வந்து பாருங்கள் தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் சீன் நினைக்கிறாரு. அப்போ சொல்லுவாங்க இந்த புக்கை எழுதுனதே அஜித் தான் அப்படி. அந்த மாதிரி தானே அந்த மாதிரி தட் ஃபெல்லோ இந்த ஊழல் எழுது புக்குனா அது அந்த ஆள் தான் எழுதிருப்பாப்புல. தட் ஃபெல்லோ டேஞ்சர். ஓகேவா? அதனால் வந்து அவர் சொன்ன போது அந்த முக்கால்வாசி பொய்யாக தான் இருக்கும், உருட்டாக தான் இருக்கும். சார் அடுத்தபடியாக வந்து ஏவா வேலு அவர் வீட்டில் வந்து டிபிஏசி வந்து ரெய்டு நடத்தியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கருத்து என்ன? முதல்ல ஒரு பிரின்சிபல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கற்றுக்கிறத தாண்டி, அதாவது ரைடு என்பது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. ஓகேவா? அதாவது வந்து போயிருக்காங்க, 40 லட்சம் எடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே அறப்போர் இயக்கத்தில் மதிப்பிற்குரிய திரு ஜெயராமன் சார்கிட்ட நம்ம இன்டர்வியூ எக்ஸ்போஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எவ்ரி டியூஸ்டே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அவரும் குறிப்பிட்டார், குற்றம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் என்ன ரைடு போனாலும் இட் இஸ் ஜஸ்ட் அ பிரேக்கிங் நியூஸ், another fine day அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கணக்கு தான். அவ்வளோதான். அன்றைக்கி ஒரு பெரிய ஹைப் இருக்கும், அன்றைக்கி ஒரு பெரிய தோற்றம் இருக்கும். ரைட் பண்ணிட்டாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் கூட வாழ்த்து சொல்லியிருக்காரு. நான் ஒரு செய்தி பார்த்தேன், இன்னும் பல நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால்
நான் ஆக்சுவலாக உண்மையாகவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அண்ணாமலை சார்கிட்ட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எதிர்பார்த்தேன். இது வந்து குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும், அவங்க ஜெயிலுக்கு அனுப்புறது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குற்றங்களை குறைக்குமே தவிர இது போல் ரைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் பதிவு பண்ணுறேன், இதுதான் ஆரம்ப புள்ளி. ஆனால் இது வந்து ஒரு கணக்காக காமிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இது அழுத்தமாக நான் சொல்கிறேன். we have seen lot of ரைட்ஸ் இந்த மாதிரி பல ரைடு நம்ம பார்த்துருக்கோம். பட் இது வந்து இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ரைடு, இது வந்து வாத்தி ரைடு அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? ஸ்டைலாக சொல்லணும், அவங்க ஸ்டைலில் ஹாப்பி ஆகிடுவாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாரியர்ஸ்லாம். ஒன்று இது வாத்தி ரைடு தான். இந்த ரைடு வந்து நார்மல் ரைடு கிடையாது, இது செம்மையாக இருக்குன்னே வச்சுப்போம். ஆனால் இது வந்து செந்தில் பாலாஜி எப்படி ஈடினால் கைது செய்யப்பட்டு உள்ளே இருந்தாரோ அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். கோர்ட்டில் நிருபமாக தண்டனை கன்ஃபர்மேஷன், இவன் தப்பு பண்ணியிருக்கான், இதை 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, இல்லைனா 1 ஆண்டு, இப்போ 1 மாதம் கூட இருக்கட்டும்பா, கோர்ட்டு சொல்லணும் வாயாக. நான் ஏன் இதை அழுத்தமாக சொல்கிறேன்னு தெரியுமா சந்தோஷ்? நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், திமுக காரனுங்க ஏதாவது குற்றச்சாட்டு நீங்கள் எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரூஃப் இருக்கா? கோர்ட்டில் சொன்னாங்களா? எந்த சேனல் நீ? இல்லை கோர்ட்டில் சொன்னாங்களா? எந்த கோர்ட்டில் சொன்னாங்க காட்டு. அவதூறு 1000 வைப்பாங்கய்யா, கோர்ட் நிரூபணமாச்சா? இந்த மாதிரி கேட்குறாங்க தெரியுமா? இதுதான் இதை வந்து யார் கவனிக்கணும்னா நம்ம லீகல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அவங்களாம் இதை யோசிக்கணும். என்ன திமிரா பேசுறானுங்க பார்த்தியா இவனுங்க? ஏன்னா எவ்ரிபடி நோஸ், எல்லாருக்குமே தெரியும் இங்கே நிச்சயமாக தவறு நடந்திருக்கு. போடாத ஒரு ரோட போட்டேன்னு சொல்லி அந்த கிணத்தாக்கான வடிவேல் காமெடி இந்த ஒரு ஆமாம் அந்த நம்ம பேசணுமே எல்லாத்தையும் அவன் என்ன நினைப்பலாம், அவன் டிக் பண்ணலாம், போடாத ரோடுக்கு டிக், தப்பை சரியா பண்ணுமா, தப்பெல்லாம் தப்பே இல்லை, சரியெல்லாம் சரியே இல்லை ஒரு பாட்டு தெரியுமா? தப்பை நீ சரியா செய்தால் தப்பு இல்லைன்னு ஒரு பாட்டு வரும், புரியுதா? விஜய் ஆண்டனி இது. அந்த மாதிரி அவர் வந்து அவ்வளோ தப்பை வந்து கரெக்டா இன்ச்சு பை இன்ச்சு ரோடே இல்லைனா இந்த பக்கம் இத்தனை சென்டிமீட்டர் எல்லாத்தையும் டிக் போட்டுக்கிறான் அவன். 3 பேர் சைன் வேற போட்டு. அதுதான் சொல்றேன், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்பட்டமாக தெரியுது இல்லையா? இப்போ உங்களுக்கும் புரியுது, இப்போ எனக்கும் புரியுது, இங்கே இதை பார்க்குறவங்க எல்லாருக்குமே புரியும். பிரச்சனை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இருந்திருக்கு. என்ன தெரியுமா? இந்த சிஸ்டம், இந்த லீகல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது எப்போவுமே இங்கே பிரச்சனை. சார் அடுத்தபடியாக இன்னைக்கு நடந்த ஒரு ஹாட் டாபிக், அதாவது எல்லாருமே இப்போ பேசுகிற ஒரு விஷயம், முதல்வர் வந்து 3 கிலோமீட்டர் வந்து இன்றைக்கி மேரத்தான் ஓடி இருந்தார். ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ்ன்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார்? ரைட், இன்னைக்கு காலையில் வந்து டிப்டாப்பாக நம்மளுடைய முதலமைச்சர் டிஷர்ட்லாம் போட்டுட்டு சூப்பராக வந்து காரில் இறங்கி, எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனதுலான்னு அஜித் சொன்ன அந்த அல்டிமேட்ஸ் அஜித் குமார் சொன்ன அந்த டைலாகை வந்து இதுக்கு முன்னாடி வாழ்ந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியல நம்ம சிஎம். ஆனால் இன்றைக்கி ஏதோ வாழ்றாருன்னு எனக்கு தோணுது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ஒரு நிகழ்ச்சி, இந்த சின்ன பசங்களாம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போனால் என்ன பண்ணுவாங்க ஜாலியாக எடுத்துட்டு செல்ஃபி எடுக்கிறாரு, சுற்றி எடுக்கிறாரு, என்ன பண்ணுற எதிரின்றாரு, உள்ள ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் 3 வணங்க காமிக்கிறாரு க்யூட்டா, உள்ளாவும் Z+ல இருக்கிறவங்க கண்ணெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதான் பார்க்கறதுக்கே விசித்திரமா ஜாலியா கியூட்டா நல்லா இருந்தது, ஒரு பாசிட்டிவா இருந்தது. சிஎம் வந்து நேர்ல பாக்குறாங்க, அதுதான் சொல்றேன், ஒரு பாசிட்டிவா இருந்தது. இதுக்கு முன்னாடி பஸ்ல வந்து ஒருத்தர் நின்னா பக்கத்துல பட்டான்னு அச்சா போடுறேன், மெட்ரோ இல்லையா அது மட்டும் பட்டான்னு விட்டா சவுல யார் மாதிரி வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டா கண்டக்டர் கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தாரு சைடுல இது பழசு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மெட்ரோ பயணம் போனாரு, அப்ப எல்லாரையும் ஃபுல் செட்டிங்ல கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாப்ல. அது கேம்பெயினிங் அப்போ ஓட்டு உட்காருங்க அவன் சொல்லிட்டான், உன் பக்கம் எவன் உட்காருவான். அது இல்லை ஜோக்ஸ் அப்பார்ட், ஓகேவா? இதெல்லாம் வந்து நீ உட்காந்து அடிக்க மாட்டேன் உட்காரு, விஜயகாந்த் அண்ணன் சொல்கிற மாதிரி. ஸோ காமெடி தான் அப்புறம் இருக்கட்டும். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஜாலியாக வந்து நின்று பேசி அவர் வந்து ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்னு எழுதுக்கப்புறம் யோசிச்சாரு, சரி என்ன எழுதுனா நானும் பார்த்தேன். ஆக்சுவலி பார்க்கும்போது புரிஞ்சுது, இஸ் அப்சர்விங் சம்திங் ஏதோ எழுதுனா. ஸோ ஸ்போர்ட்டை எடு ட்ரக்ஸை விடுன்னு சொல்லிட்டு சூப்பராக எழுதியிருந்தாப்புல. அது ஆதவ் அர்ஜுனா சார் வந்து மினிஸ்டர் வந்து என்ஜாய் பண்ணி கை தட்டினார். உடனே கீழே போனார். கீழே போனோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சரி இதெல்லாம் கூட ஸ்கிரிப்ட் சொல்கிறது வாய்ப்பு இல்லை. கீழே வந்தாப்புல வந்து அப்படின்னு நின்று பேசிட்டு இருந்தார். பேசி திரும்பி ஆனால் போகலாமா அவர் கேட்குறாரு, பக்கத்தில் ஆதவ் கொஞ்சம் கேட்குறோன்னே போகலாம் அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டு இப்படி கையை 2 வாட்டி தட்டிட்டு தான் ஓட ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் நோட் பண்ணிங்க எனக்கு தெரில, நான் ரொம்ப உன்னிமாக நோட் பண்ணேன். அவர் எவ்வளோ எதுவாக இருக்காரு பாருங்க,
நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த வீடியோ பார்த்தவங்க இவர் கையை தட்டுறாரு, ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆதவர்ஜனா சார் வந்து பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சப்பறம் ஒரு வாட்டி கையை தட்டுறாரு. பிகாஸ் ஹி இஸ் என்ஜாயிங். ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து நான் சிஎம் வந்து செம்மையாக ஒரு மாதிரி செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுறாரு. ஒரு மாதிரி மோட்டிவ். இந்த மாதிரி சிஎம் நம்ம எப்படி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்தது இல்லையே. வெளிநாடுகளில் பல இடத்துல வந்து இந்த மாதிரி இருந்துருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம இதே மாதிரி நிகழ்வுகளை பீச் ரோடில் வந்து அப்படியே வாக்கிங் போகும்போது பாகிஸ்தானில் போகிற நிப்பாட்டினா அப்படின்னு நிகழ்வுகளை நம்ம பார்த்து ட்ரோல் ஆயிருக்கு. ஓகேவா? இது நீ தான்டா சொன்னீங்க, நான் சொன்னேன். நந்தோடைய பாகிஸ்தான் நடந்தாங்க பாகிஸ்தானில் போரே நிப்பாட்டான். திரும்ப இங்கே ஒரு மனுஷன் ஜாலியாக வந்து எழுதிட்டு கமான் அப்படின்னு சொல்லி ஓடுறது, பக்கத்துக்கு மினிஸ்டர்லாம் ஓடாம கை தட்டுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடியல நிறைய பேர்னால, நிறைய பேர் முடியல, ஓடி வந்தாங்க. அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. உண்மையாக சொல்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மிகையாக பேசலை. டு பி வெரி ஆனஸ்ட், இந்த நிகழ்வு நிச்சயமாக காமன் பர்சன் இருக்கான் தெரியுமா, கட்சி இல்லாதது ஒரு 10% என்ன தெரியுமா தோணி இருக்கும். சிஎம் அழகா இருக்காரு, ஓடுறாரு, அதெல்லாம் தாண்டில சிம்பிளா அட்லீஸ்ட் சிஎம் 52 வயசுல ஒரு மனுஷன் ஓடுறாப்ல. இப்போ எனக்கு உண்மையாகவே வந்து பேசும்போது மூச்சு வாங்குதுங்க. சரியா? நிறைய பேர் அதை முடிச்சோடனே அவங்க சொல்லியிருந்தாங்க, எனக்கு 18 வயசு தான் ஆகுது, ஓட முடியல. அவர் ஓடி அதை போட்டு சூப்பராக சொல்லிச்சு. நானும் அந்த நம்ம நாலு நியூஸ்லேயே போட்டிருக்கோம். அவர் ஓடி இன்னும் ஜெயிச்சுட்டு இருக்காருங்க. சூப்பராக ஓடுறாரு, ஜெயிச்சே இருக்கிறாப்ல. சி, திஸ் இஸ் தி மோட்டிவேஷன். இதுதான் நம்மளுக்கு தேவைங்க. இந்த ஒரு எந்துவே போதுங்க. இந்த ஒரு எந்துவே போதும். நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு முதலமைச்சர் செம்மையாக சூப்பராக ஆக்டிவாக இப்படி ஒரு முதலமைச்சர் அப்படின்னு இருக்கும் போதே எப்படி இருக்குது. நான் கம்பேர் பண்ணுறது தப்பாக நினைக்காதீங்க, பட் நான் கம்பேர் பண்ணி தான் ஆகணும். அடுத்தபடியாக திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 12 மாவட்டங்களில் வந்து வறட்சிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது இந்த புதிய அரசுக்கு வந்து இது வந்து ஒரு சவாலாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உண்மை. அதாவது இதுதான் வந்து இன்னைய அண்டர் ரேட்டடான பட் மிக முக்கியமான செய்தி. ஏன்னா நம்ம ஓடினதை பற்றி பேசணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாவனதை பற்றி பேசணும், குதிச்சதை பற்றி பேசணும், பட் ரூமரை பற்றியும் பேசணும், ரூமரை பற்றியும் பேசணும், கிளவி கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. அதனால் இதுதான் முதல்ல வந்து பேசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி. ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி சொல்லும் போது அப்பப்போ நம்ம அண்ணன் சாட்டை தருவங்க சொல்கிறத நான் எங்கேயாவது பதிவு பண்ணணும். அவங்ககிட்ட ஒரு 10 வாரி சொல்லியிருப்பேன். இந்த ஃபியூஸ் காரையெல்லாம் பிடிக்கிட்டு போகும்போது அவர் சரியான கவுண்டர் கொடுத்தாருப்பா. எனக்கு அவர் வந்து நிறைய மாற்று கருத்து இருந்தாலும் அந்த மனுஷன் நிறைய ஹியூமர் சென்ஸு அவர்கிட்ட. அதாவது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்தை சம்பாதிச்சதுனா சீமானது கற்றுக்க இந்த ஹியூமர், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸு. நான் எவ்வளோ பெரிய பிடிங்கியாக இருந்தாலும் அந்த ஃபியூஸ் காரை பிடுங்க முடியாது. அது வந்து லைன் மேன் தான் பிடுக்கணும். நீங்கள் என்ன கதை கொடுக்க சொல்லி ஒரு அடி அடிச்சாப்ல டிவிக்கு. ஒரு நல்ல காமெடிண்ணே, பாராட்டுங்கண்ணே. நான் முன்னாடி சொல்லணும் மைண்ட் கூட இன்றைக்கி நீங்கள் எப்போ சொல்லியிருப்பீங்க. உடனே சாட்டை என்ன இதை பார்த்தாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது உங்களுக்கான இது ரைட். ஸோ என்னென்னா அந்த மாதிரி யாராக இருந்தாலும் தண்ணி குடிக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? தண்ணி இல்லைனா அவ்வளோதான், முடிஞ்சு. எலெக்ஷன் அப்புறம் கூட்டணி ரைடு இதெல்லாம் வந்து ஹெட்லைன். ஆனால் மக்களோட நிஜ வாழ்க்கையை தீர்மானிக்கிறது வந்து தண்ணி தான் சொல்லுவோம். அமைச்சர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்குது, அதே மாதிரி அணைக்கல்லில் நீர்வரத்து வந்து குறைவாக இருக்குது. 12 மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வறட்சி வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ வடகிழக்கு பருவமழை தான் இப்போது ஒரே நம்பிக்கை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு புது அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பெரிய சவால் அப்படின்னா இது அவங்க கையில் இல்லாத ஒன்று. மழைன்றது எப்போ? ஆமாம், மழை வா அப்படின்னா வராது. இந்த ஜெய் ஒரு படத்தில், கோவா படத்தில் டவல் கம் இப்போ நம்ம சீமானா சொல்ல வாய்ப்பு இருக்கு. சொல்லுவாரு அண்ணனுக்கு மட்டும் ஓட்டு போட்டேன் அப்படின்னு அப்படின்னா வந்துடும் மழை அப்படின்னு மழை அப்படின்னு. ஸோ அங்கே நம்மளுக்கு என்ன தெரியல, அதாவது சீரியஸாக பேசும்போது ஏதாவது ஒன்று நம்மளோட மைண்ட் செட்டே அப்படி ஏதாவது ஒன்று ஃபன்னில் போயிடும். ஓகேவா? சப்ஜெக்ட் வரும். அது என்னென்னா இது அவங்க கையில் இல்லாத ஒன்று. ஆனால் தயாரிப்பு அவங்க கையில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மழை தயாரிக்கிறது அவங்க கையில் இருக்குது. குடிநீர் திட்டம், ஓகேவா? அப்புறம் அணை மேலாண்மை, சரியா? ஸோ பயிர் ஆலோசனை,
அதுக்கப்புறம் வந்து தீவனம். இதை வந்து இப்போவே பிளான் பண்ணணும். நல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வரோட ஜூன் 29-30 IAS IPS மாநாட்டோட அஜெண்டாலேயே வந்து குடிநீர் தான் முதல் ஐட்டமாக இருக்குது. பாருங்க, நான் என்ன சொன்னேன், ஒரு நல்ல ஆட்சி. அவர் பஸ்ஸில் போனார், ஜாலியாக செல்ஃபி எடுத்தார், ஓடினார், பாடினார், டான்ஸ் எல்லாம் ஆடினார், ஜாலி எல்லாமே சீரியஸ். ஆனால் இந்த மாநாட்டில் ஃபஸ்ட்டு மேட்டராக எதோ வச்சுருக்காப்புல தண்ணி. அதுதான் எதை எங்கெங்கே எப்பப்போ செய்யணுமோ அதை தான் அங்கங்கே அப்பப்போ நம்ம சிஎம் கரெக்டாக பேசுவாப்புல செய்வாப்புல. இது ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அரசு வந்து இதை கவனிக்குது. ஸோ இனி வந்து அறிவிப்பு வந்து ஃபீல்டில் ஆக்ஷனாக வந்து மாறணும். அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசினே இருந்தாலும் விமர்சனம் வச்சுட்டே இருந்தாலும் அவரோட வேலையை அவர் செஞ்சுட்டே இருக்காருப்பா. இந்த நிமிஷம் வரைக்கும் அவரோட வேலையை அவர் பார்த்துட்டே தான் இருக்காரு. நான் பண்ணதை பண்ணிகிட்டே தான் இருக்கிறார். சரிங்களா? ஸோ அங்கேயும் இங்கேயும் குறைகள் இருக்க தான் செய்யுது. அதாவது திரும்பவும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, சர்க்கரையில் காஃபி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, காஃபியில் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவோம் ஜென்ரலாகவே. ஓகேவா? உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, உப்பு தான் இருக்குது. ஓகேவா? அங்கே வேறு எது இல்லைன்ற மாதிரி மற்ற ஆட்சியில் நம்ம அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ மற்ற ஆட்சியில் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இங்கே கம்பேர் பண்ணது ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்ல வரேன். சார், அடுத்தபடியாக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போது திருப்பி தேர்தல் வரப்போகுது. ஸோ அந்த தேர்தலில் வந்து திருச்சி இடத்துல வந்து அவர் திருப்பி நிற்பாரா, கண்டெஸ்ட் பண்ணுவாரா, வாய்ப்பு இருக்கா? பண்ண மாட்டார், உண்மையாக பண்ண மாட்டார். திருப்பி தோத்துருவாரு. அதனால தான் பண்ண மாட்டார். அவர் அவ்வளோ பெரிய நீங்கள் அவ்வளோ பெரிய வழிகட்ட முட்டாள்லாம் அவர் கிடையாது. ரொம்ப நீங்கள் கேள்வியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நக்கல் இருக்குது. அவ்வளோ பெரிய முட்டாள்லாம் கிடையாது. சொல்லுவாள், நீ அவ்வளோ பைத்தியக்காரன் நினச்சிருக்கிறேன் நீ. சார், அவர் தானே சொல்லியிருந்தாங்க, நாங்கள் தான் வந்து ஈஸியாக ஜெயிக்க வைக்கிறோம், நாங்களால தான் ஜெயிக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு அவர் தானே சொன்னார். அவரே ஜெயிக்க வைக்க முடியாதா? அதான் கிறிஸ்துவ பிறப்புக்கு முன் கிறிஸ்துவ பிறப்புக்கு பின், இறப்புக்கு முன் இறப்புக்கு பின் அப்படின்னு ஒரு கதை இருக்குது இல்லையா? கிபி கிமு அந்த மாதிரி இப்போ முடிஞ்சு போச்சு. குளத்தூர்ல முடிச்சுட்டு போயிட்டார் அவர். எப்போ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், ரொம்ப சுதாரணமாக இருந்துக்கணும். அவர் தான் உட்காந்து தெளிவாக சொல்லிட்டாரு, நீங்களே சொல்லுங்கள், ஏதோ தவறு பண்ணிட்டோம் வேண்டாம், நீங்கள் மக்கள் சொல்லுங்கன்றார். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அவன் சுற்றி இருக்கிறவனுக்கு இருக்கிறானுங்க தெரியுமா, நீ நில்லா நம்ம தான் ஆடினே இருப்போம் அப்படின்னு அந்த மாதிரி. சார், நான் இப்பவும் சொல்கிறேன் ஸ்டாலின் சார், தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க பேச்சை கேட்கவே கேட்காதீங்க. சரியா? வெளியால் கூட நீங்கள் யாராவது தெரியாதவங்க கூட வச்சு கேளுங்க. நீங்கள் தோத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் சுற்றி இருக்கவங்க மட்டும்தான். அதனால் அவங்க பேச்செல்லாம் கேட்டு தப்பித்தவங்க நின்றாதீங்க. நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் தோற்பது உறுதி, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் நின்று வரலாறு காணாத ஒரு தவறை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கல்வெட்டில் பதிச்சிடாதீங்க. வேண்டாம், அது நல்லது இல்லை. பெரிய கண்டென்ட்டாக மாறிடுவீங்க, நல்லா இருக்காது, வேண்டாம். திரு சவுக் சங்கர் சூப்பராக சொல்லியிருந்தாரு, நான் ஸ்டாலின் தோப்பான்னு நினச்சி கூட உதயநிதி தோப்பான்னு நினச்சேன். ஸ்டாலின் குளத்தூர்லேயே தாங்க இருப்பார் அவரு. குளத்தூர்ல தான் இருப்பார், வடையே அல்ல அல்டிமேட். எப்பவுமே சவுக் அண்ணா அதெல்லாம் அவர் மாதிரி ஒரு நரேட்டிவ்லாம் வராது. அதெல்லாம் நம்மலாம் தெரிஞ்சுக்கணும். சூப்பராக சொல்லுவார், போட போட்டு போவாப்புல, அங்கேதான் சுற்றின்னு இருப்பாங்க, மடைகளே சாப்பிட பார்க்க உட்காந்து அதெல்லாம் தொடுத்து விட்டாங்க, போ அந்த பக்கம் இந்த பக்கம். ஐயோ அதாவது அவர் நிற்க மாட்டாப்புல. இந்த பதிவாட்டையா போய் சேரும், நிற்க மாட்டார். அந்த பேர் தவறு பண்ண மாட்டார், கண்டிப்பாக பண்ண மாட்டார், நிச்சயமாக பண்ண மாட்டார். எலெக்ஷனாலே பயப்படுறானுங்க. நீங்க வேற எலெக்ஷனாலே பயப்படுறானுங்க இப்போ. ஐயோ எலெக்ஷனா, இவன் பேர் என்ன, அவன் அதான் மீண்டுமா அப்படின்னு ஐயோ அப்படின்னு அதான் நிற்க மாட்டாங்க. எலெக்ஷனாலே பயப்படுறானுங்க இப்போ. அப்பா நீ போப்பா அந்த கம்முன்னு வேலையை பாருப்பா, திரும்ப போனோமா எதிர்கட்சி. இப்பவே இன்னைக்கு ஒரு புதிய செய்தி, சீமான் அவர்கள் வந்து பொது வேட்பாளர் நிப்பாட்ட போறாங்க. அம்பாசமுத்திரத்தில் எம்எல்ஏவா உள்ள அனுப்ப போறாங்களாம். அப்போ என்ன அர்த்தம், திமுக அதிமுக இருக்கிற எல்லா கட்சியும் ஒரு ஆதரவு தெரிவிச்சு, அப்போ உங்களுக்கு புரியுதா? நீ இப்போ ஒருத்தர் எம்எல்ஏ ஆகணும்னா 9 பேர் சேர்ந்து காலில் விழணும். அப்போதான் நிலைமை. இன்னைக்கு மாத்தினது யாரு, நம்ம சிஎம் சாரு. ஓகேவா? அடுத்தபடியாக சரத் அமைச்சர் அவர் மேலே வந்து ஃபேக்காக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஃபேக்காக ஒரு வீடியோ, அவர் வேறு ஒன்று நடந்திருக்கும் அந்த வீடியோவில், ஆனால் அது ஒரு மாதிரி ஃபேக் நரேட்டிவாக செட் பண்ணி அதை வந்து வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார்?
ஸோ இது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிகவும் கோபம் வர வச்ச ஒரு விஷயங்க. அதாவது நேற்று இது இன்டர்வியூ நடக்கும்போது தான் நம்ம இதை பார்க்குறோம். கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் நிச்சயமாக வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர் சரத் மேலே சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோ பரப்பப்பட்டது. இவர் போதைப் பொருள் எடுக்கிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மை என்ன தெரியும்னா, அவங்களுடைய குழந்தைக்கு அவரோட விளக்க வீடியோ கொடுத்துட்டாரு. என்னோட குழந்தை உடம்பு சரியில்லைனாங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்லெட்டை போட்டு நசுக்கி இது பண்ணேன். அதெல்லாம் பண்ணும்போது இப்போ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதில் வந்து 500 நோட்டை அவர் யூஸ் பண்ணார். அதில் வந்து அந்த கார்டை யூஸ் பண்ணாங்க. அப்போ அந்த கொக்கை யூஸ் பண்ணுறவங்களும் போதைப்பொருள் யூஸ் பண்ணுறவங்களும் அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், டு பி வெரி ஃப்ராங்க், நம்ம இந்த இடத்துல ரொம்ப முட்டு கொடுக்க வேணாம், சரியா? அவர் மாத்திரையை நசுக்கியிருக்கலாம், அது உண்மை, ஓகேவா? அவர் சொல்கிறார், பொண்டாட்டி போய்ட்டு சொல்கிறாரு. மேபி அவர் சும்மா இது ஜென்ரல் நார்மல். ஏங்க இன்றைக்கி நான் சொல்கிறேன் அப்போது ஜென்ரலாக வந்து சும்மா பண்ணுறதுக்காக அந்த கார்டை யூஸ் பண்ணி அப்படியே ஒரு ஃபன்னாவோ ஒரு ஐபிஎல் மேட்ச் இருக்காங்க நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தப்பான விஷயம்தான். இப்போ நீங்கள் பொதுப்படையாக கேட்டிங்கன்னா, ஏன் சார் அதை ஏன் சார் 500 நோட்டை வைக்கணும், கையை வச்சு பண்ணிக்கலாம்ல, அந்த கேள்வி எழும்புதா இல்லையா? இதை யூஸ் பண்ணுவாங்க சமூக வலைத்தளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க சொல்லி சொல்கிறாங்க. நான் அதுக்காக இதை பதிலாக சொல்கிறேன். ஒரு 1000 பேர் இருக்க, ஒரு 10,000 பேர் 15,000 பேர் கூடியிருக்க ஒரு ஸ்டேடியத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஒரு யூஸ் பண்ணுறவங்க அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. மேபி அந்த மாதிரி இப்போ நம்ம ஒன்றும் இல்லைங்க, எப்படி சொல்லணும்னா, அந்த சிகரெட்லாம் பிடிக்கும் சின்ன வயசு இந்த பேப்பரை சுருட்டி வாயில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சிகரெட் அடிக்கிற மாதிரி பாவலா காட்டுறது இந்த பசங்க, அது தவறு தான். மேபி வந்து பார்த்தோன்னா அது மாத்திரை தான், குழந்தைக்கு தான் கொடுத்துருக்கலாம்னு அதை இந்த மாதிரி பண்ணும்போது சும்மா ஒரு நையாண்டியாக பண்ணியிருக்கலாங்க. இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேடான ஏங்க அவருக்கு என்ன தெரியுமாங்க, அவர் இன்னைக்கு வந்து ஜெயிச்சு அமைச்சராக வந்து இந்த வீடியோ வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், இந்த கருத்தை பதிவு பண்ணுறவங்க எல்லாருமே வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நீ வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு காரித்து போகக்கூடிய பல விஷயங்கள் நீ செஞ்சுருப்ப. தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாருக்கும் உண்டு, புரியுதா? இதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், ஜாலியாக ஃபன் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் குறை அப்படின்னா நீங்கள் வாழவே முடியாதுங்க. இன்றைக்கி இந்த உலகத்தை நீங்கள் வாழவே எவனுமே வாழ முடியாதுங்க. ஸோ அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அதை எப்படி வந்து கரெக்டாக இன்றைக்கி சிஎம் காலில் அந்த ட்ரக் இதுக்கு போகும்போது அதை எப்படி பரப்புறானுங்க பாருங்கள். அவர் அது ட்ரக்கு தான், அப்படி போட்டார், அப்படி பண்ணார், என்னங்க இது? அதான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு அவதூறுக்குன்றது ஒரு அளவு இருக்குது. திமுக எதிர்கட்சியானே இதுதான் சார் பண்ணுவாங்க. சத்தியமாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை எந்த ஒரு முட்டாலும் பண்ண மாட்டாங்க. ஒரு கிரவுண்டில் ஒரு ஸ்டேடியமில் உட்காந்து அதை பண்ணக்கூடிய வேலை பண்ணவே மாட்டாங்க. சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறதுலாம் அன்றைக்கி நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து 100% வந்து பரப்புற வேலை. அது யார் பண்ணுறாங்க தெரியும். ஒரு அப்பா அம்மா விஷயம், ஒரு குழந்தை விஷயம், ஒரு நீங்கள் ஃபேமிலியோடு நின்று பேசுகிறாரு. இதை வந்து நான் சொல்கிறாங்க சென்டிமெண்ட்டா, நீ ஏன் குடும்பத்தை வச்சு இப்போ பேசுகிற, ஏன் குடும்பத்தை வச்சு பேசுகிற, தனியாக பேச நீ நம்ப மாட்டீங்க, அதுக்கு தான் சொல்லுவீங்க. நடந்த விஷயத்த குழந்தையோட வச்சு அவர் சொல்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் இப்படி கேட்குறேங்க, ஏதாவது ஒரு திமுக அமைச்சர் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்திருந்தா நீங்கள் நினைக்கிறீங்களா கூந்தலில் கூட அவன் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீ பண்ண நீ பாதே பாடுறா வெளியே போட்டிருக்க முடியாது தெரியுமா? இந்த வீடியோலாம் உடனே காலி பண்ணி கட் பண்ணியிருப்பானுங்க, முடிச்சு விட்டுருப்பானுங்க. அதை ஒன்று. ரெண்டாவது ஒன்றுமே மதிக்க கூட மாட்டாங்க. அவன் அது வயலில் இருந்தால் கூட மதிச்சு ஒரு ட்வீட் போட்டு போயிருப்பான், அவதூறை பரப்புற மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி. நேரம் ஒரு 10 கேஸை போட்டிருப்பாங்க, 4 பேர் உள்ள தள்ளியிருப்பாங்க. மக்கள் எத்தனை பேர் கேட்டுருக்கீங்க, நீங்கள் ஒத்துந்தாங்க ஆகணும். ஆமாவா இதை நான் சொல்கிற விஷயம். ஒரு அமைச்சர் ஒரு பொறுப்புணர்வோட தன் தலைவருக்கும் தன் கட்சிக்கும் தன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கும் எந்த ஒரு அவதூறும் ஒரு தன்னம்பிக்கை, அதாவது அவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்து ஒரு இழப்பு ஏற்பட்டுறக்கூடாது போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தன்னிச்சையாக வந்து குடும்பத்தோடு நின்று ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா நம்ம அதை பாராட்டணுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையான்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒன்று நடக்குமா திமுக ஆட்சியில்? எவனா பண்ணுவானா? நான் கேட்குறேன், மனசாட்டோடு சொல்லுவேங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் கூட கனவுல கூட இப்படி வராதுங்க. கனவுல கூட திமுக அமைச்சர் வந்து மக்களுக்கு இந்த மாதிரி பேசுகிற மாதிரி வந்தால் வராது. வந்தால் என்ன, அது வரவே வராது. இப்போ தீஸ் பீப்புள் ஆர் வெரி ரெஸ்பான்சிபிள்ங்க. உண்மையாக சொல்கிறாங்க, மதிக்கிறாங்க, அவங்க மக்களை மதிக்கிறாங்க. நினைச்சிடக்கூடாது, தலைவர் நினைச்சிடக்கூடாது. நாளைக்கு நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் வந்துருமே, மக்கள் நம்ம நம்பி ஓட்டு போட்டிருக்காங்களே, ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க அந்த எண்ணமே நம்மளுக்கு போதும். வாட் எவர் இட் இஸ், அந்த எண்ணமே நம்மளுக்கு போதும். அதனால் இதெல்லாம் தூக்கி
நான் சொல்ற அமைச்சர் சரத் அவர்களே, நீங்கள் கொடுத்த விளக்கமே போதும். நீங்கள் பாட்டு தட்டி விட்டு அடுத்த வேலையை பாருங்கள். இவங்களுக்கு இதுவே போதுன்ற பரப்புறவனுக்கு ஓகே, நீங்கள் ஒரு பதில் சொல்லணும், சொல்லிட்டீங்க, விளக்கம் கொடுத்தீங்க, முடிஞ்சு போச்சு. நீங்கள் அடுத்தவங்க வேலையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் இதில் சொல்கிறதுக்கு. சார் நன்றி வணக்கம் சார். நன்றி சந்தோஷ். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.